நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி நடுநாடு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. தி கிங் மூவி என்டர்டெயின்மெண்ட் மற்றும் சக்தியா கிரியேஷன் ஃபோட்டோ இணைந்து தயாரிக்கும் புதிய திரைப்படம் நடுநாடு. இத்திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் லேப் அரங்கில் திரையுலக பிரபலங்கள் மற்றும் பத்திரிகையாளர் முன்னிலையில் இனிதே நடைபெற்றது. விழாவில் தமிழ் துறைக்கு முன்னணி இயக்குநர்கள், தயாரிப்பாளர் மற்றும் பிரபலம் கலந்து கொண்டு படக்குழுவினை வாழ்த்தினர். இவ்விழாவில் இயக்குனர் ஆர். உதயகுமார் பேசும்போது, சிறிய படங்கள் தான் சினிமா துறைக்கு உயிர் நாடி, பெரிய நடிகர்களின் படங்களுக்கு நடுவே இதுபோன்ற எளிய மனிதர்களின் உழைப்பில் உருவெடுக்கும் படங்கள் வெற்றி பெறும்போது தான் ஒட்டுமொத்த சினிமாவும் வாழும். நடுநாடு படத்தின் தலைப்பே மிகவும் சுவாரஸ்யமாகவும் கதையின் ஆழத்தை உணர்த்துவதாகவும் இருக்கிறது. தம்பி சம்பத்ராம் பல வருடங்களாக திரையுலகில் தன் கடின உழைப்பை கொடுத்து வருபவர். வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் நாம் பார்த்த அவரை இந்த படத்தில் கதாநாயகனும் காண்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இயக்குனர் சந்தோஷ் சேகரன் மிக குறைந்த பட்ஜெட்டில் தரமான ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார். இந்த படம் வணிக ரீதியாக பெரிய வெற்றி பெற்று தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை தர வேண்டும் என மனதார வாழ்த்துகிறேன் என்றார். இயக்குனர் பேரரசு பேசும்போது, ஒரு படத்தின் வெற்றியை தீர்மானிப்பது அதன் பட்ஜெட் அல்ல, அதில் இருக்கும் உணர்வுகளும் கதையும் தான். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரின் முகத்திலும் ஒரு நம்பிக்கையை பார்க்க முடிகிறது. பாடகர் வேல்முருகனின் பாடல்கள் எப்போதும் கிராமத்து மனத்தோடு இருக்கும். இந்த படத்திலும் இசை சிறப்பாக வந்துள்ளது. ஒளிப்பதிவாளர் செந்தில் மாறன் மற்றும் ஆர். பி. சில்வா இருவரும் காட்சிகளை அழகாக செதுக்கியிருக்கிறார்கள். தயாரிப்பாளர் ஆறுமுக மாணிக்கம் மற்றும் சந்தோஷ் சேகர் இருவரும் இணைந்து தைரியமாக இந்த படத்தை உருவாக்கியுள்ளனர். நடுநாடு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறும் என்றார். இயக்குனர் சரவண சுப்பையா பேசும்போது, தமிழ் சினிமாவில் புதிய முயற்சியோடு வரும் இளம் படைப்பாளிகளை ஆதரிப்பது நம் கடமை. நடுநாடு திரைப்படத்தின் ட்ரெய்லரை பார்க்கும்போதே கதை உருவிப்பு தெரிகிறது. ஆர். கே. செல்வனின் கத்தரி படத்திற்கு பெரிய பலமாக இருக்கிறது என நம்புகிறேன். கதாநாயகி கர்த்தம்மா ராஜஸ்ரீ மற்றும் சம்பத்ராம் இருவரின் கூட்டணியும் திரையில் புதுமையாக இருக்கிறது. நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறும் என்றார். பாடகர் வேல்முருகன் பேசும்போது, மண்ணின் மனமும் எளிய மக்களின் வாழ்க்கையும் கலந்து கதைகளில் பாடுவது எனக்கு எப்போதும் நெருக்கமானது. நடுநாடு படத்தின் பாடல்கள் ஒவ்வொன்றும் மிகவும் சிறப்பாக வந்துள்ளது என்றார். நடிகர் ராதான் இயக்குனர் அரவிந்த்ராஜ் பேசும்போது, ஒரு நல்ல திரைப்பட உருவாக்கத்துக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் இந்த நடுநாடு படத்தில் அமைந்திருக்கின்றன. தொழில்நுட்ப கலைஞர்களின் உழைப்பும் நடிகர்கள் நடிப்பும் படத்தை அடுத்தடுத்து எடுத்து சென்றுள்ளது. நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறும் என்றார். இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் சந்தோஷ் சேகரன் மற்றும் தயாரிப்பாளர் ஆறுமுகம் மாணிக்கம் பேசுகையில், மிகப்பெரிய சவால்களுக்கு இடையே இத்திரைப்படத்தை உருவாக்கியுள்ளோம். நல்ல கதைகளத்தோடும் சுவாரஸ்யமான காட்சிகளோடு உருவாக்கியுள்ள நடுநாடு திரைப்படம் அனைத்து தரப்பு ரசிகர்களும் கவரும் என நம்பிக்கை தெரிவித்தார். விழாவின் உச்சகட்டமாக சிறப்பு விருந்தினர்கள் அனைவருமே இணைந்து நடுநாடு திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் முறைப்படி வெளியிட்டனர். படக்குழுவின் விவரம்: தயாரிப்பாளர் ஆறுமுக மாணிக்கம், சந்தோஷ் சேகரன், இயக்கம் சந்தோஷ் சேகரன், கதாநாயகன் சம்பத்ராம், கதாநாயகி கர்த்தம்மா ராஜஸ்ரீ, ஒளிப்பதிவு செந்தில் மாறன் சில்வா, படத்தொகுப்பு ஆர். கே. செல்வன், மக்கள் தொடர்பு நித்ய ஸ்ரீராம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.